Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu as-salamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. فقال تعالى ويسألونك عن ذي القرنين قل سأتلو عليكم منه ذكرا إنا مكنا له في الأرض وآتيناه من كل شيء سببا فأتبع سببا حتى إذا بلغ مغرب الشمس وجدها تغرب في عين حمئة ووجد عندها قوما قلنا يا ذا القرنين إما أن تعذب وإما أن تتخذ فيهم حسنا. சூரா கஹ்ஃபுடைய 83-84 ஆயத்திலிருந்து தொடர்ந்து போகின்றது. இதில் அல்லாஹு தாலா அந்த மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்ட 3 கேள்விகளுக்கு இரண்டாவது பதில். முதலாவது அந்த வாலிபர்களை பற்றி கேட்கப்பட்டது. வாலிபர்கள் போனாங்க, அவங்க எங்கே, அவங்களோட செய்தி என்னன்றே தெரியாது, அவங்க யார். அப்போ குகைவாசியல் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் அவங்களுடைய சம்பவத்துக்கு முன்னாடி எல்லாம் சொன்னான். அதுக்கு பிறகு அன்ரஜுலின் தவாஃபின் ஃபில்லார்து பூமியில் உலகத்தை சுற்றி வந்த ஒரு மனிதரை பற்றி கேட்டாங்க. அதான் துல்கர்னைன் ரஹ்மத்துல் அலைஹி அவர்கள். அவங்கள பற்றி அல்லாஹு தாலா இந்த ஆயத்துகள் எல்லாம் சொல்கின்றான். அடுத்து ரூஹ் சம்பந்தப்பட்டது இதுக்கு முந்தைய சூரத்துல் இஸ்ரால் எல்லாம் சொல்லியிருக்கின்றான். வயஸ் அலூன கந்துல் கர்னைன், நபியே துல்கர்னைனை பற்றி உங்களிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள். குல் சஅத்லு அலைக்கும் மின்ஹு திக்ரா, சொல்லுங்க நபியே, நான் உங்கள் மீது அவருடைய வரலாற்றிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்கு நான் ஓதி காட்டுகின்றேன். இப்போ துல்கர்னைன் ரஹ்முல்லா அவர்கள், அவங்க ஒரு முஸ்லீம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்தார்கள். அவங்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள். ஆரம்பத்தில் காபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடித்ததுக்கு பிறகு அவங்களோட கூட தவாஃப் செய்தவர்கள் இவங்களும் ஒருவர். இதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் முழுமையாக அவர்கள் பின்பற்றினார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவங்களுடைய மந்திரியாக இருந்தார்கள் என்று அஸ்ரகி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் இன்னும் சிலர் வேதக்காரர்கள் அவங்களுடைய கருத்து என்னடா, இவர் இஸ்கந்தரு அவ்வல், இவர் இஸ்கந்தரு சானி, ரெண்டாவது இஸ்கந்தர், அவர் வேற, அவங்களுடைய ரோமாபுரிய ஆட்சி அவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. அவங்களுடைய வரலாறு அவரை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். அவரில் இப்னு பிலிப்ஸ் என்று சொல்லி இஸ்கந்தர், அவர் வேற, இவர் இஸ்லாமியர், முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்ச மன்னர்கள் ஒருவர். சில உலமாக்களுடைய கருத்துப்படி அவங்க நபியாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் சரியான பிரபலியமான கருத்துப்படி அவங்க ஒரு சாலிஹின், நல்லடியாரை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தாயி. அவங்கள பற்றி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பிதாயா வ நிஹாயால நிறைய ரிவாயத்துகள், நிறைய சம்பவங்கள் எழுதியிருக்கின்றார்கள். வேதக்காரர்கள் சிலர் சொல்கிறாங்க, துல்கர்னைன் என்று அவருக்கு ஏன் பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றார். அங்கே ரோம், ஃபாரிஸ் இது ரெண்டையும் அவர் ஆட்சி செய்தார்கள். 2 பெரிய வல்லரசுகள் இருந்த பெரும் ஆட்சி உள்ள பகுதிகளான ரோமையும் ஃபாரிஸையும் ஆட்சி செஞ்சதுனால் அவருக்கு துல்கர்னைன் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் சொல்கிறாங்க, அவருடைய தலையில் கொம்பு மாதிரி, கொம்பு கொப்பாக 2 முடி அல்லது ஏதோ உயர்ந்திருந்துச்சு. அதனால் அவருக்கு துல்கர்னைன், கர்ன் என்றால் கொம்புக்கு சொல்கிறது, 2 கொம்புடையவர், அதனால் அவருக்கு அந்த பேர் சொல்லப்பட்டிருக்குது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்தில் கேட்கப்பட்டது துல்கர்னைனை பற்றி. அவங்க சொன்னாங்க, துல்கர்னைன் அவர் நல்ல ஒரு அடியாராக இருந்தார், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நலவு நாடி மார்க்கம்படி வாழ்ந்தார். எனவே அல்லாஹு தஆலா அவருக்கு அந்த நிலைமையை மார்க்கம்படி நடக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகளாக செய்து கொடுத்தான். தன்னுடைய சமுதாயத்தை தீனின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். அப்போ அந்த சமுதாயத்தினர் அவங்களுடைய கடைசி காலத்தில் அவங்க அழைத்த நேரத்தில் அவர் தலையில் அடித்தார்கள். அவங்க மௌத்தாகிட்டாங்க. அதுக்கு பிறகு திரும்ப உயிர்ப்பிச்சான். திரும்ப அவங்க தாவத் கொடுத்தாங்க. திரும்ப அவர்கள் அதே மாதிரி தலையில் அடித்தார்கள். அதனால் மௌத்தாகிட்டாங்க. அதனால் துல்கர்னைன் என்றவருக்கு பெயர் சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு
ரிவாயத் படி ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்தை வந்திருக்குது. அவங்க சூரியன் உதிக்கக்கூடிய இடம் வரைக்கும், மஷ்ரிக்குடைய தொங்கல் வரைக்கும் போனாங்க. இதே மாதிரி மக்ரிபுடைய தொங்கல், சூரியன் மறையக்கூடிய தொங்கல் வரைக்கும் போனாங்க. அதனால் கர்னுஷம்ஸ், சூரியனுடைய உதிக்கக்கூடிய இடம், மறையக்கூடிய இடம், ரெண்டுக்கும் அவங்க போனதுனால அவங்களுக்கு துல்கர்னைன் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. குல் சாத்லு அலைக்கும் மின்ஹு திக்ரா, நபியை நீங்கள் சொல்லுங்க, அவங்கள பற்றிய சில விஷயங்களை சம்பவங்களை அவங்களை சொல்லி காட்டுகின்றோம். இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்த், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்தோம். எல்லா விதத்திலையும் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா வசதிகளும் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். பெரும் படைகள், பெரிய யுத்தத்துடைய அனைத்து கருவிகள், நாகரீகங்கள் எல்லாம் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். அனைத்து வசதிகள் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். அதனால் அவங்க மேற்கு கிழக்கு அனைத்தையும் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அனைத்து நாடுகள் அவங்களுக்கு வழிபட்டது. பெரும் பெரும் அரசு ஆட்சிகள் எல்லாம், அரசர்கள்லாம் அவங்களுக்கு வழிபட்டார்கள். அரபிகள், அஜமிகள் அனைவரும் அவங்களுக்கு பணிவிடை செய்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். அதனால தான் அவங்களுக்கு துல்கர்னைன் என்று பெயர் சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவங்க மஷ்ரிக் மக்ரிப் அனைத்து பகுதிகளையும் தன்னுடைய ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இன்ன மக்கன்னா லஹு ஃபில் அர்த் வ ஆதைனாஹு மின் குல்லி ஷைஇன் சபபா, நாங்கள் அவர்களுக்கு அனைத்து விஷயத்திலிருந்தும் ஒரு சபபை கொடுத்தோம். சபப் என்றால் காரணம். ஆனால் இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இல்மை கொடுத்தோம். எல்லா விதமான அறிவும் நாங்கள் அவங்களுக்கு படித்து கொடுத்தோம். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, பூமியுடைய அமைப்புகளை நாங்கள் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம், அதை படித்து கொடுத்தோம். இதே மாதிரி இன்னொரு வாய்ப்படி அவங்களுக்கு தாலிமுல் அல்சினா, அனைத்து பாஷைகளையும் நாங்கள் படித்து கொடுத்தோம். அதனால் எந்த ஒரு எந்த ஊருக்கு போனாலும், யாரோட யுத்தம் செஞ்சாலும் முதல்ல அவங்க தாவத் கொடுத்தாங்க. அவங்களோட பாஷையில் அவங்களோட பேசினாங்க. இதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்தில் கேட்கப்பட்டது, துல்கர்னைனை பற்றி ஒருத்தர் கேட்டார். அவர் எப்படி மஷ்ரிக் மக்ரிப் எல்லா பகுதிக்கும் அவர் எப்படி போனார்? பாச பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா, வசதிகள் அமைப்புகள் எப்படி இருந்துச்சு? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சுப்ஹான் அல்லாஹ் சஹர் லஹு ஸஹாப், அல்லாஹு தஆலா மேகங்களை கூட அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான். இதே மாதிரி வக்கத்தர் லஹுல் அஸ்பாப், அவருக்கு அல்லாஹு தஆலா முழு உலகத்திலையும் பிரயாணம் செய்கிறதுக்கு பாலைவனங்களில், காடுகளில், கடலில், இதே மாதிரி தரையில் எல்லா பகுதிக்கும் போகிறதுக்குள்ள அனைத்து அஸ்பாபுகளும் எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தான். இதே மாதிரி அல்லாஹு தஆலா பெரும் சக்தியும் எல்லாம் அவருக்கு கொடுத்தான். எனவே அந்த சக்திகளை வைத்துக்கொண்டு அவங்க சும்மா இருக்கல்ல. ஃபஅத்பா சபபா, அவங்க அந்த காரணங்களை பயன்படுத்தி அவங்க தன்னுடைய முழு உலகத்துக்கும் போனாங்க, தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட எல்லா பகுதிக்கும் போனாங்க. இதன் மூலமாக உலமாக்கள் சொல்கிறாங்க, ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹு தஆலா தனக்கு கொடுக்கக்கூடிய சக்திகளை, வசதி வாய்ப்புகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும். துல்கர்னைன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள். அந்த சபபுகளை, காரியங்களை வச்சு கொண்டிருக்கல, காசு பணம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற, அதை தீனுக்காண்டி பயன்படுத்தினாங்க. இதே மாதிரி அரசர்கள், ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும், தனக்கு ஆட்சிக்குட்பட்ட பாதைகளுக்கு போகணும். ஒவ்வொரு இடங்களுக்காக போய் மக்களை தீனின்படி வாழ்கிறாங்களான்னு கவனிக்கணும். அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு எண்ணற்ற மக்கள் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இதே மாதிரி தான் உலமாக்களும் தாய்களும் எங்கெல்லாம் தன்னுடைய மக்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் போய் தீன் எத்தி வைக்கிறதுக்காக பிரயாணம் செய்ய வேண்டும் என்ற வழிமுறையை துல்கர்னைன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். எனவே அவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட சக்திகளை, காரியங்களை, வசதி வாய்ப்புகளை தீனுக்காக பயன்படுத்தினார்கள். ஃபஅத்பா சபபா என்றால் சிலவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா அவங்களுக்கு இறக்கின சபபுகளை பின்துயர்ந்து பயன்படுத்தி போனார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அந்த மஷ்ரிக் மக்ரிபின் பக்கம் இருக்கக்கூடிய பாதைகள் அதை ஃபாலோ பண்ணி அதை பின்பற்றி அவங்க போனாங்க. ரோடுகள் அல்லது இந்த அடையாளங்கள் இருக்குது, அதை பின்பற்றி அவர்கள் போனார்கள். ஹத்தா இதா பலக மக்ரிப ஷம்ஸ், அப்படியே அவங்க பிரயாணம் செஞ்சு சூரியன் மறையக்கூடிய எல்லை வரையும் போனாங்க. அப்போ ரொம்ப ஒவ்வொரு பகுதியாக அவங்க போய்கொண்டு இருந்தாங்க. போகிற வழிகளில் எல்லாம் மக்களுக்கு இஸ்லாத்தை முன் வச்சு தீனின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டே போனாங்க. வழியில் சந்திக்கக்கூடிய நாடுகள், அந்நிய காஃபிர்கள், அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடிய மக்கள் இருந்தால்
அவங்களுக்கு இஸ்லாத்தை முன் வச்சாங்க. ஏற்றுக்கொண்டவங்களை ஏற்றுக்கொண்டாங்க, மறுக்கிறவங்களோட யுத்தம் செஞ்சாங்க. இப்படி அவங்க சூரியன் மறையக்கூடிய இடம் வரையும் போனாங்க. சில வேதக்காரர்கள் சொல்கிறாங்க அவங்க போனது சூரியன் மறையக்கூடிய இடம் அப்படின்னா மேலே வானத்துக்கு கூட அவங்க ஏறினாங்க. அவ்வாறு சொல்லிய சம்பவங்களை பயான்களை சொல்லப்படுது. ஆனால் தப்பான கருத்து. அவங்க போன சூரியன் மறையக்கூடிய இடம் வரைக்கும், அதாவது பூமியில் தான். வானத்துக்கு ஏற அளவுக்கு அல்லாஹ்வுத்தாலா அவங்களுக்கு சக்தியை கொடுக்கவும் இல்லை, அவங்க செய்யவும் இல்லை. அப்போ சூரியன் மறையக்கூடிய இடம் வரையும் போனாங்க. வஜதஹா தக்ருபு ஃபி ஐனின் ஹமியத்தின். அப்போ அவங்க சூரியன் அவங்களோட கண்ணுடைய பார்வைக்கு, பொதுவாக கடற்கரைக்கு போனவங்களுக்கு விளங்கும், கடல்ற சூரியன் மறைகிற மாதிரி தெரியும். அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த ஒரு சேறு படிந்த ஹமியான்னு சொன்னால் சேறு படிந்த மண், சேறு படிந்த ஒரு மண் ஊற்றுக்கண்ணில் சூரியன் மறைகிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது. ஹமியான்னு சொன்னால் இது இன்னொரு கிராத் படி ஹாமியா என்று மோதப்பட்டிருக்கு. ஃபிஐனின் ஹாமியத்தின். ஹாமியா என்று சொன்னால் சூடான, அந்த சூரிய வெளிச்சம் பட்டு சூடான தண்ணீரில் சூரியன் மறைவது போன்று இருந்தது. அப்போ அவங்களுடைய கண்ணுடைய பார்வைக்கு அந்த ஒரு பிசுபிசுப்பான மண், சேரும் சகதி புழுதி கலந்த தண்ணீர் தன்மையுள்ள ஒரு மண்ணுக்கு சொல்லதான் ஹமியா. அல்லாஹுத்தாலா மனிதனை படைத்த விதத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், இன்னி ஹாலிக்கும் பஷரம் மின் ஸல்ஸாலின் மின் ஹமஇம் மஸ்னூன். நாங்கள் அந்த பிசுபிசுப்பான மண்ணிலிருந்து நாங்கள் களிமண் மாதிரி ஒன்று உருவாக்கி அதிலிருந்து மனிதனை படைத்தோம். அப்போ இதே இங்கே அல்லாஹுத்தாலா ஃபிஐனின் ஹாமியத்துன்னு சொல்லலாம். அப்போ சேர்த்தன்மையுள்ள அந்த மண்ணிலிருந்து மண்ணில் சூரியன், அந்த ஊற்றுக்கண்ணில் சூரியன் மறைவது போன்றவர்கள் கண்டார்கள். காபுல் அஹ்பார் ரஹ்மஹுல்லாஹ், இவங்க யஹூதிகளை சேர்ந்தவங்க, உலமாக்களை, பிற இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அவங்க வேதத்தை பற்றி அறிவு அவர்களுக்கு நிறைய இருந்துச்சு, வேதக்காரர். அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது ஃபிஐனின் ஹமியத்தின் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னை விட நீங்கள் குர்ஆனை அதிகமாக அறிந்திருக்கிறீங்கன்னு அவங்களோட பாஷை அரபியில் இறக்கப்பட்டது. இருந்தாலும் எங்களோட வேதத்தில் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், தௌராத்தில், ஃபி தீனின் சௌதா, அந்த சூரியன் கருப்பு மண்ணில் மறைவதாக சொல்லப்பட்டிருக்கு, அவன சேறு படிந்த மண்ணில் மறைவதாக சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னாங்க. உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஐனின் ஹமியத்தின் என்று ஓதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கிராத்தில் வருது ஃபி ஐனின் ஹாமியத்தின் என்று மோதி இருக்கிறாங்க. இப்போ ரெண்டு கிராத்தும் சரிதான், மஷூரான பிரபலியமான கிராத்துகள். ரெண்டுடைய அர்த்தம் பெரிய வித்தியாசம் ஒன்று வராது. அப்போ சூரியன் வஜதைந்தஹா கௌமன், அந்த சூரியன் மறையக்கூடிய அந்த ஒரு கருப்பு மண் அல்லது சேற்றுத்தன்மையுள்ள மண்ணில் அல்லது சூடான அந்த ஊற்றுக்கண்ணில் சூரியன் மறைவது போன்று கண்டாங்களே, அப்படின்னா கடல் பகுதி. அப்போ அவங்க சொன்னாங்க, வஜதைந்தஹா கௌமா, அங்கே அந்த கடலோரத்தில் அந்த பகுதியில், அந்த ஊற்றுக்கண் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு சமுதாயம் இருப்பதை கண்டாங்க. எந்த நாடு என்பது எங்களுக்கு தெரியாது. அங்கே ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருந்தாங்க. அவங்க ஆதமுடைய சந்ததியை சேர்ந்தவங்க, மனித வர்க்கத்தை சேர்ந்த பெரிய ஒரு படைப்பு. அவங்க சிலவங்க சொன்னாங்க 12,000, அந்த ஊருக்கு 12,000 வாசல்கள் இருக்குது. அப்படின்னா ஒருவேளை அந்த ஊருக்கு பெரிய மதில் இருந்துச்சு, 12,000 வாசல் வைக்கலாம், அல்லது 12,000 வீடுகள் அந்த ஊரில் இருந்துச்சு. அப்படி ஒரு பெரிய ஒரு பகுதிக்கு தான் போனாங்க. அப்போ அவங்கள போய் அவங்களுக்கும் மார்க்கத்தை முன் வச்சாங்க. அப்போ அவங்க முஷ்ரிக்கீன்களாக இருந்தாங்க, இஸ்லாத்துக்கு மாறு செய்யக்கூடிய சமுதாயமாக இருந்தாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாங்க. இப்போ துல்கர்னைன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்களோட போராடி அவங்கள எல்லாரும் வசப்படுத்தினாங்க, தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அவங்க வெற்றி கொண்டதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொன்னான், துல்கர்னைன் குல்னா யாதல் கர்னைன் இம்மான் துஅذிப வ இம்மான் தத்தஹித ஃபீஹிம் ஹஸ்னா. துல்கர்னைன், நீங்கள் எங்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு நாங்கள் விருப்பத்தை தரோம், நீங்கள் விரும்பின மாதிரி செய்யுங்க. ஒன்று விரும்பின அவங்க எல்லாரையும் கொலை செஞ்சு அப்படி கைதியாக மாற்றுங்க, அல்லது விரும்பின அவர்கள் இது ஃபஹாரம் செஞ்சு அந்த கைது செய்யப்பட்டவங்களை விட்டுடுங்க. அல்லாஹு தஆலா அவங்களுடைய நேர்மையான தன்மையை இங்கே வெளிப்படுத்துகிறான். அடுத்து அவங்க சொன்ன வார்த்தைகள் மூலமாக அவங்க சொன்ன விஷயத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய நேர்மையுள்ள ஒரு மனிதராக அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அம்மாமன் வலம,
சொன்னாங்க, நான் எல்லாரையும் அழிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. قال أما من ظلم فسوف نعذبه ثم يرد إلى ربه فيعذبه عذابا نكرا. யார் அநியாயம் செய்கிறாங்களோ அப்படின்றா தன்னுடைய குஃபரின் மீது தன்னுடைய ஷிர்க்கின் மீது அவங்க அப்படியே நிலைச்சிருக்கிறாங்களோ, இப்போ நாங்கள் மார்க்கத்தை அவர்களுக்கு முன் வச்சதுக்கு பிறகும் கூட அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே குஃபுரில் ஷிர்க்கில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபசௌஃப நுஅذிபுஹு, நான் இன்னும் அவர்களுக்கு வேதனை செய்வேன், இன்னும் தண்டிப்பேன். அவங்களுக்கு இஸ்லாத்தை முன் வச்சு ஈமானை முன் வச்சு அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வாரத்தை கண்டும் கூட அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் ஷிர்க்கிலே நிலைக்கிறாங்கண்டா நான் அவங்கள தண்டிப்பேன். கதாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஃபசௌஃப நுஅذிபுஹுனா பில் கத்ல், நாங்கள் அவங்கள கொலை செய்வோம். சுதீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஈயத்தை உருக்கி அதில் போட்டு அவங்கள அப்படியே அவங்க உருகி போகட்டும், அப்படியே மௌத்தாகிடட்டும் அப்படியும் ரிவாயத்தில் வந்திருக்கின்றது. ஏன் அவங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. சும்மா யுரத்துல்லா ரப்பிஹி ஃபயுஅذிபுஹு அஸாபன் நுக்ரா, அது மட்டுமல்ல, இங்கிருந்து மௌத்தாகி மறுமையும் பக்கம் அவங்க போனால் ரப்பும் பயங்கரமான முறையில் அவர்களை வேதனை செய்வான், நோவினை செய்வான். இதன் மூலமாக அவங்க மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க. சரி, இது அநியாயக்காரர்களுக்கு, குஃபர் செய்யக்கூடியவங்களுக்கு, நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு உள்ள தண்டனை. அதே நேரத்தில் அம்மமன் ஆமன், யார் ஈமான் கொள்கின்றார்களோ, அல்லாஹ் மீது ஈமான் கொள்கின்றார்களோ, வஅமில ஸாலிஹன், நல்லமல் செய்கிறாங்களோ, ஃபலஹு ஜஸாஅனில் ஹுஸ்னா வஸனகுல் லஹு மின் அம்ரினா யுஸ்ரா, அவர்களுக்கு நாங்கள் அழகான கூலி கொடுப்போம். மறுமையிலே அல்லாஹுத்தாலா கொடுப்பான், இங்கேயும் அவங்களுக்கு எங்களால் என்ற உதவிகள் நாங்கள் செய்வோம். வஸனகுல் லஹு மின் அம்ரினா யுஸ்ரா, அதே நேரத்தில் எங்களோட காரியங்களிலிருந்து நாங்கள் அவருக்கு லேசாக்கி கொடுப்போம். இது அவங்க சொன்னதாக வைத்துக்கொள்ளும். மேலும் அல்லது அல்லாஹுடைய சொல்லாகவும் வைக்கலாம். யார் ஈமான் கொண்டு நல்லாமல் செய்கின்றார்களோ, அந்த காலத்தில் இருந்த மக்களாக இருந்தாலும் சரி, எந்த காலத்தில் இருந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நாங்கள் எங்களோட கட்டளை பிரகாரம் எங்களுக்கு வழிபட்டவங்களுக்கு நாங்கள் அழகான வாழ்க்கையை கொடுப்போம், உலகத்திலேயும் தான் மறுமையிலேயும் தான். இதே மாதிரி எங்களுடைய காரியங்களை நாங்கள் அவங்களுக்கு லேசாக்கி கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இது துல்கர்னைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முதலாவது பயணம். அதுக்கடுத்து 2வது பயணம் போகிறாங்க. அங்கே எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு சும்மா அத்பா சபபா, அடுத்து தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குறாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.